வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு நிறைய புராண கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதை உங்கள் குழந்தைங்களுக்கோ நீங்கள் சொல்லவே தேவையில்லை. இந்த கதையை போட்டால் வீட்டில் யாரோ ஒரு பெரியவங்க நமக்கு கதை சொல்கிறாங்க அப்படின்னு மகிழ்ச்சியாக கேட்பாங்க. எல்லாமே புராண கதை தான். என்னுடைய பகுதியில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதை கண்டிப்பாக வந்துடும். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை இது வரைக்கும் நீங்கள் கேட்காத கதையாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்குமே கிருஷ்ணர் கதையே தெரியும். அதில் கண்டிப்பாக குசேலரை பற்றி தெரியாமல் யாராலேயே இருக்க முடியாதுங்க. ராமாயணத்துலேயும் ஒரு குசேலர் இருந்திருக்காரு. உங்களுக்கு யாருக்காவது அவரை பற்றி தெரியுமா? அவரை ராமர் தன்னுடைய தந்தையாகவே நினச்சிருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம். ராமர் ஒருத்தரை தந்தையாக ஏற்றுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு இந்த குசேலர் என்ன செஞ்சார்? யார் இந்த ஆனந்த ராமன்? நம்ம ஆனந்தராமன்னா நம்மளுடைய ராமர் தான். எதுக்காக இந்த பேர் வந்தது அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த தசரதருக்கு 4 பசங்க: ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன். இந்த 4 பேருக்கும் கல்வி அறிவு வேணும் அப்படின்றதுக்காக வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் கொண்டு விடுறாரு. அப்படி கொண்டு விடும்போது அந்த ஆசிரமம் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி போகிற பள்ளிக்கூடம் மாதிரி அந்த காலத்தில் ஆசிரமம். ஆனால் இந்த இடத்துல வசதி, வயசு வித்தியாசம் இதெல்லாம் இருக்காது. பணக்காரனும் படிப்பான், ஏழையும் படிப்பாங்க. அதாவது அரசனும் இருப்பான், சாதாரண ஒரு பையனும் அங்கே படிப்பான். இதில் பாகுபாடே கிடையாது. எல்லாருமே நட்பாகவே இருப்பாங்க. இந்த இடத்துல நிறைய குழந்தைங்க படிச்சிட்ருக்காங்க. இதில் ஆனந்தன் அப்படின்னு ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு இந்த தசரதருடைய பசங்க மேலே ஒரு விருப்பம். அதுலேயும் குறிப்பாக அந்த ராமர் மேலே என்னமோ தெரியல, போன ஜென்மத்து பிரச்சனையோ எதுன்னு தெரியல, திடீர்னு அந்த ராமர் மேலே அவனுக்கு பிரியம் வந்தது. அந்த பிரியம் ராமர் எங்கே போனாலும் பின்னாடியே போவான். ராமருடைய அம்பை எடுத்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் ராமருக்கு சாப்பிடும்போது பழங்களை உரித்து கொடுக்கறது, ராமர் அப்படி எந்திரிக்கும் போது உடனே தண்ணி கொண்டு கொடுத்து ராமா இதில் கழுவுடா அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி பணிவிடைகள்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். ராமரை ஒரு நிமிஷம் கூட தனியாக விட மாட்டான். டேய் அங்கே போக வேணாடா, நம்ம இங்கே போகலாண்டா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது. இவர் ரொம்ப அந்த ஆனந்தன் கூடவே ரொம்ப ஸ்நேகமாயிட்டார். தன்னுடைய தம்பிகளை கூட மறந்துட்டார். லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் ஆளாளுக்கு ஒரு மூலையில் இருப்பாங்க. ஆனால் ராமரை எங்கே பார்க்கணுன்னாலும் ஆனந்தன் அங்கே இருப்பான். 2 பேரும் ரொம்ப நட்பாக இருந்தாங்க. ராமருக்கு இந்த நிமிஷம் இது தேவை, இப்போ அவனுக்கு பசிக்கும் பால் கொண்டு தரணும், இப்போ அவனுக்கு பழம் கொண்டு தரணும், துல்லியமாக கணக்கு வச்சுருப்பான் இந்த ஆனந்தன். ஒவ்வொரு பணிவிடையாக செய்யும்போது இந்த ஆசிரமத்தில் ஒரு வழக்கம் இருக்குங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் காட்டுக்குள்ளே போகணும். காடு இவங்க இருக்கிற ஆசிரமத்திலேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கும். அந்த காட்டுக்கு போயிட்டு இந்த தர்ப்பை புல் அது ஞாபகத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கு அந்த சக்தி இருக்குது, ஞாபகம் வச்சுக்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த தர்ப்பை புல்லை சேகரித்து கொண்டு கொடுக்கணும். ஒரு கட்டு எடுத்துன்னு வரணும். அது எடுக்கிறதுக்கே நேரமாகும். ஒரு இடமா இருக்காது. ஏன்னா அது சுயமாக விளையாடுதுன்றதுனால காட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கும். இந்த ஆனந்தனும் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ராமா நான் இன்றைக்கி போய் தர்ப்பப்புல்லை எடுத்துகிட்டு வர போகிறேன், சீக்கிரம் வந்துடுவேன், ஏன்னா சில நாள் கிடைக்காம கூட போவோம், அதனால் சீக்கிரம் வந்துடுவேன், ஜாக்கிரதை, நீ கரெக்டாக இத்தனை மணிக்கு பாலை குடிச்சிடணும், இத்தனை மணிக்கு நீ பழம் சாப்பிட்ணும், இப்போ நீ இதை பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு வேலையாக அவர்கிட்ட சொல்லிவிட்டு, ஜாக்கிரதை ராமா, நான் இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுக்கு கிளம்பி போயாச்சு. இந்த ஆனந்தன் போகிற வழியில் தர்ப்பை புல்லே கிடையாது. இன்னும் கொஞ்சம் தொலைவுன்னு ஜாஸ்தி தொலைவு போயிட்டான். இந்த தர்ப்பை புல் எதுக்குன்னா, இந்த குரு பாடம் கற்றுக் கொடுக்குறாருல, அந்த உபதேசங்கள் பாடங்கள் இதெல்லாம் அந்த மாணவர்களுக்கு நினைவு இருக்கிறதுக்காக அவங்க கையில் அந்த தர்ப்ப புல்லை கொடுத்துருவாங்க. அது ஒரு கத்திக்கு சமானம். அதாவது காட்டில் எந்த விலங்கும் அவங்கள கிட்ட நெருங்காது. அந்த குழந்தைங்க கிட்ட தர்ப்பை புல் கத்திக்கு சமானம். அது இருந்தால் போதும். எந்த விலங்குமே அந்த தர்ப்பை புல் இருந்துச்சுன்னா கிட்ட வராது. எந்த
அதாவது தீய சக்திகளும் கிட்ட வராது. அதுக்காக தான் நம்ம அதை பூஜைக்கு பயன்படுத்துகிறோம். அதனால தான் இவன் போய் அவ்வளோ கட்டி எடுத்துன்னு வரணும். இவன் போய் காட்டுக்கு போயிட்டு அந்த தர்ப்ப புல்லெல்லாம் சேகரிக்கிறான். எல்லாத்தையும் சேகரித்து எடுத்துகிட்டு வந்து ஆசிரமத்துக்கு வந்துட்டான். ஆனால் அந்த இடத்துல ராமர் இல்லை. அவனுக்கு அப்போ தான் தெரியும், நம்ம போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது. குரு என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். வந்து பார்த்தா ராமரை காணோம். அவன் அந்த குருகுலத்தை சுற்றி தேடுறான். ராமா எங்கடா இருக்க, உன்னை காணுமே, எங்கே இருக்க அப்படின்னு தேடுறான். அப்புறம் அவனால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ தான் ஆசிரமத்தில் இருக்க மற்ற சிறுவர்கள்கிட்ட கேட்குறான், என் ராமனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான். அவர் வகுப்பு முடிஞ்சாச்சு, அதனால் அவர் கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு தேவையான உபதேசங்கள்லாம் கிடைச்சாச்சு, அதனால் அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் இவனுக்கு விஷயம் புரிஞ்சுது. என்கிட்ட சொல்லாமல் போயிட்டானே, இவ்வளோ நாள் நான் அவன் கூட நண்பனாக இருந்தேனே, அவனுக்கு நான் இல்லாமல் ஒரு செயலும் செய்ய முடியாத அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை தேடிக்கிட்டு நேராக ஆசிரமத்தில் இருந்து நம்ம தசரதர் இருக்கிற அயோத்திக்கு வந்துட்டான். அயோத்திக்குள்ளே வந்த உடனே, என் ராமன் இந்த இடத்துக்கு இருக்காரா, என் ராமன் எங்கே இருக்காரு, ராமனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு அவர் அரண்மனையில் இருக்காருன்றது கூட தெரியாது. அந்த அரண்மனைக்கு வந்து கேட்கும்போது தான் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சுது. அப்போ தான் விஸ்வாமித்திரர் வந்து, நான் யாகம் பண்ணுறேன், அப்போ வந்து எனக்கு நிறைய அரக்கர்களால் அசுரர்களால் தடை வருது, அந்த அரக்கர்களையும் கொல்லணும், அதுக்கு ராமனும் லக்ஷ்மணன் உன்னுடைய மகன்கள் 4 பேரையும் என் கூட அனுப்பு அப்படின்னு அந்த விஸ்வாமித்திரர் கூட்டிகிட்டு போயிட்டார். என்னுடைய யாகம் அப்போ தான் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு. அந்த அரக்கி பேர் கூட தாடக. அதை தான் கொல்றதுக்காக இந்த தசரதருடைய மகன்களை கூட்டிகிட்டு போனார். தசரதர் சொல்கிறாரு, என் பசங்களுக்கு அவ்வளோ வயசு இல்லை, இல்லை எனக்கு தெரியும், நான் பார்த்துப்பேன், நீங்கள் அனுப்புங்க, உங்கள் பசங்களை நான் பத்திரமா கொண்டு வந்து அனுப்புவேன் அப்படின்ட்டார். ராமரும் அங்கே போயிட்டார். இதனால் ராமர் அங்கே இல்லைன்ற விஷயம் இந்த ஆனந்தனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவனுக்கு கோபம். சின்ன குழந்தை அவனை போய் தனியாக அமைச்சிருக்காரு இந்த தசரதன், இவருக்கே இந்த மாதிரி புத்தி அப்படின்னு தசரதர் மேலே கோபம். அதை விட விஸ்வாமித்திரர் மேலே கோபம். ஏன் இவர் இந்த மாதிரி பண்ணார், அவர் பெரிய முனிவராக இருக்கலாம், ஏன் ராமர் குழந்தையாச்சே, அவனுக்கு எதுவுமே தெரியாத, இவர் எப்படி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அவனுக்கு அந்த எண்ணத்தோடவே அவர் எந்த காட்டுக்கு போயிருப்பார், ஒருவேளை இந்த காடா அந்த காடா அப்படின்னு பார்க்குற காடெல்லாம் தேடுறான். எங்கேயும் அந்த ராமர் கிடையாது. ஆனால் இவன் தேடிக்கிட்டே போய் ஒரு இடத்துல போய் மயங்கி சாப்பிடாததுனால அங்கேயே உட்காந்துட்டான். அவனுடைய குரல் மாத்திரம் ராமா 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 அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. இவன் உட்கார்ந்தவன் அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்லைங்க. எவ்வளோ ஒரு பாசம் பாருங்க. அந்த ராமான்ற வார்த்தையை தவிர அவன் வாயிலேருந்து எதுவுமே வரல. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாச்சு. அந்த ஆனந்தன் மேலே அப்படியே புத்து மூடி போயிடுச்சு. காட்டில் வந்து தவத்தில் இருக்கும்போது அந்த தவம் சக்தியாக ஆக புற்று மண்ணுகள் அப்படியே மூடிடும். இவனுடைய உடல் மேலே அந்த புற்று மண்கள் மூடிடுச்சு. இந்த குழந்தை மேலே அவன் அப்படியே அந்த ராமா 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 இந்த வார்த்தை தான் அவன் வாயிலேருந்து வந்துட்டுருக்கு. ஆண்டுகள் போது, காலங்கள் போது, எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காட்டில் ஒரு அதிசயம் நடக்குது. திடீர்னு நிறைய பெரிய பெரிய மகான்கள்லாம் அந்த காட்டில் ராமரை பார்க்க போகிறோம், ராமரை பார்க்க போகிறோம் அப்படின்னு எல்லாரும் வந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாரும் போகும்போது இந்த போகிற அந்த முனிவர்களுடைய ஒருத்தருடைய கால் வந்து அந்த புத்து மண் மேலே பட்டதுமே அந்த புத்து மண் உடஞ்சி உள்ளே வந்து அந்த ஆனந்தன் வயதான கோலத்தில் ராமா ராமா ராமான்னு கத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காருங்க. உடம்பே சிலுக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்க. அப்போ சொன்ன ராமா, குழந்தையில சொன்ன ராமா வயதான வரைக்கும் சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்காரு. என் ராமனை பார்த்தீங்களா, என் குழந்தைய பார்த்தீங்களா,
அவன் நான் இல்லாமல் இருக்க மாட்டானே, அவனுக்கு எதுவுமே தெரியாதே, அவன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இந்த வார்த்தை வந்து மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு சக்தி. அப்போ தான் அந்த முனிவர்கள், எந்த ராமனை கேட்குறப்பா நீ, எங்களுக்கு புரியலையே. ஐயா, உங்களுக்கு ராமரை தெரியாதா? அவன் ரொம்ப சின்ன பையங்க, நானும் அவனும் ஒன்றா தாங்க இருந்தோம், அவன் என் கூட தாங்க இருந்தான். அவனுக்கு நான் இல்லாமல் பால் சாப்பிட தெரியாது, நான் இல்லாமல் அம்பு கூட எடுக்க தெரியாது, எல்லாமே நான் தான் பண்ணணும். நான் இல்லாமல் என் குழந்தை எப்படி தவிக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த முனிவர்களுக்கு கண்கள் கலங்குது. நீ தசரத ராமனை கேட்குறியா? ஆமாம், அவன்தான், எங்கே இருக்கான் அப்படின்னோடனே அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நிறைய விஷயம் நடந்துருச்சுப்பா. அதுக்கப்புறம் அவர் பட்டம் சூட்டு விழா நடந்தது. அதுக்கப்புறம் காட்டுக்கு போனார். 14 வருஷம் காட்டில் வந்து கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் எல்லா போரையெல்லாம் முடிச்சுட்டு ராமாயண கதை மொத்தத்தையும் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நாட்டுக்கு வந்திருக்காரு. இந்த 14 வருஷம் காட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு நாட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ அவருக்கு முடிசூட்டு விழா நடக்க போகுது. அவருடைய அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அந்த முடிசூட்டு விழாவில் கலந்துக்கிறதுக்கு தான் நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக போகிறோம். இனி ராமருடைய ஆட்சி தான் உலகத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதுமே, நான் அவனை பார்க்கணுமே, நான் அவனை பார்க்கணுமே, நான் இல்லாமல் அவன் இருக்க மாட்டானே, அது அவருடைய ஆழ் மனதில் பதிஞ்சிச்சுங்க. நம்ம யாராலையும் அவரை தடுக்க முடியாது. கத்திக்கிட்டே வராரு. அந்த அந்த கூட வர அந்த மகரிஷிகளும் அவரை எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க. வாங்க, நாங்கள் அங்கே தானே போகிறோம், உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே அங்கே வந்து ராமர் மிகப்பெரிய அலங்காரம், ராஜ அலங்காரம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அரசாட்சி பதவி ஏற்றுக்க போகிறாரு. அந்த நேரம் உலகத்தில் இருந்து எல்லா முனிவர்களும் வந்துட்டாங்க, எல்லா நாட்டு அரசர்களும் வந்துட்டாங்க. ஏன்னா இவர் பல சோதனைகளை கடந்து அரச வாழ்க்கையை ஏற்றுக்க போகிற நேரம், அதை கொண்டாடணும் இல்லையா? எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த இடம் வந்து அப்படியே விழா கோலமாக இருக்குது. இவர் மாத்திரம் அந்த புத்து மண்ணிலேருந்து வந்தார் இல்லையா, அதனால் அவருடைய உடை எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, அவருடைய முகம் சுருங்கி போயிருக்கு, கண்ணங்கரேன்னு அழுக்கா அவர் அந்த இடத்துக்கு வராரு. எல்லாருமே ராமருடைய பட்டாபிஷேகம்னும் போது அவங்களுடைய அலங்காரம் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது இந்த ஆனந்தனுடைய கண்கள் மாத்திரம் ராமரை தேடுது. தேடிட்டு ராமரை பார்த்ததுமே, டேய் ராமா, எங்கடா இருக்க அப்படின்னு ஒரு குரல். அது ராமர்னு கூட அவருக்கு தெரியாது. அவர் கண்ணில் குழந்தை தான் இருந்தது. ராமர் வந்து பெரியவராயிட்டார். அவர் இப்போ அரச வாழ்க்கையை ஏற்றுக்க போகிறாரு. எதுவுமே அவர் மனசில் இல்லை. டேய் ராமா, எங்கே இருக்க அப்படின்னு கேட்ட அந்த சத்தத்தை கேட்டதுமே ராமர் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டார். அந்த நடந்து வர வேகம் குறைஞ்சி, டே ராமா அப்படின்னது வந்து அவருக்கு தசரதர் கூப்பிட்டா மாதிரி ஒரு சந்தோஷம் மனசில். அது அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டார். ராமர் ஓடி வந்து அந்த ஆனந்தனை சேர்த்து அணைச்சி பிடிச்சிக்கிட்டாரு. டேய், என்கிட்ட சொல்லாமல் எங்கடா போனேன்? உன்னால் தனியாக பாலை கூட சாப்பிட முடியாது, உனக்கு யாரா எல்லாமே செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு அவர் அந்த குழந்தைத்தன்மையோடவே அவர்கிட்ட பேசிகிட்ருக்கார். ராமர் அவரை இறுக தழுவினார். அவருடைய கந்தல் ஆடை, ஜராமுடி, பரதேசி கோலம், இது எதையுமே பார்க்கல. அந்த அடே ராமா அந்த சத்தம் மாத்திரம்தான் அந்த அவையில் இருந்த அத்தனை பேரையும் அதிர்ச்சி அடைய வச்சுது. மனநல பாதிக்கப்பட்டவன் போல இருக்குது அப்படின்னு காவலாளிகள் ஓடி வந்து ராமரை பிடிக்காத வண்ணம் அவனை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுக்கும்போது ராமர் அவரை கண்கலங்க சேர்த்து அணைச்சிக்கிட்டு, இவனை விடுங்க, இவன் என்னுடைய நண்பன் அப்படின்றாரு. அப்போ தான் வந்து என்னை மன்னிச்சிடுறா, உங்ககிட்ட சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. நீ எவ்வளோ துயரம் அடைஞ்சிருப்பேன்றது எனக்கு தெரியாது, நான் தவறு செஞ்சிட்டேன், என்னை நீ கண்டிப்பாக மன்னிக்கணும் அப்படின்னு அந்த ஆனந்தனை சமாதானப்படுத்துகிறாரு. ராமர் வந்து அதை அவையில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு. இவன் தான் என்னுடைய நண்பன், பால்ய நண்பன், சின்ன வயசுலேருந்து என்னை தவிர யாரையுமே தெரியாது, அவனுக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் ராமா தான். ஆனால் நான் இல்லாததுனால இவன் காட்டில் இருந்திருக்கான். இவ்வளோ நாள் நம்ம எங்கே இருந்தோன்னு கூட தெரியல.
எனக்கு தெரிஞ்சு இவன் தவத்தில் என் நாமத்தை தான் சொல்லியிருந்திருப்பான். இந்த வார்த்தை சொல்ல சொல்ல ஹனுமன் பூரிச்சு போய் அவருடைய கண்ணில் இருந்து தார தாரையாக தண்ணி கொட்டுது. இப்போ ராமர் இவன் என்னுடைய குருகுலத்தில் தோழன், எனக்கு சேவை செஞ்சவன், இத்தனை பெரிய அவையில் எல்லாரும் என்ன பிரபு மகாராஜா அப்படின்லாம் கூப்பிட்றீங்க, ஆனால் என்னை அடே ராமான்னு கூப்பிட எங்கள் அப்பா இல்லையே அப்படின்னு நினச்சி இந்த மனசு ஏங்குச்சு. ஆனால் அது இறைவனுக்கு புரிஞ்சுது. அந்த குறையை தீர்த்து வைக்க தான் எனக்கு தந்தைக்கு நிகரான இந்த ஆனந்தன் கிடச்சிட்டான் அப்படின்னு இந்த ராமர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அந்த ஆனந்தன் இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது, இந்த உரிமை தான் எனக்கு இப்போ தேவைப்படுது. இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய நாமத்தை தவிர எதையும் அறியாதவன், இவனுக்கு நான் இந்த அவையில் ஏதாவது ஒரு மரியாதை செய்யணும், அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இவன்கிட்ட சொல்லாமல் வந்தது என்னுடைய தப்பு தான். என்னடா செய்கிறோம் அப்படின்னு அனுமனை பார்த்து கேட்குறாரு. நீயே சொல்லு, இவனுக்கு நான் என்ன செஞ்சால் கௌரவமாக இருக்கும் சொல்லு அனுமன் அப்படின்றாரு. அதுக்கு அனுமன் சொல்கிறாரு, நீங்களே சொல்லிட்டீங்க, தந்தைக்கு சமமானவன், அவர் ஒருத்தர் தானே உங்களை அடே ராமான்னு கூப்பிட முடியும். அப்போ நீங்கள் முதல்ல சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்க இவரை முதல்ல சிம்மாசனத்தில் உட்கார வைங்க. அதுக்கப்புறம் அவருக்கு நீங்கள் மரியாதை செய்ய அந்த பாதாபிஷேகத்தை பண்ணுங்க, அதாவது கால் அபிஷேகம், பாத பூஜை, அதை செய்யுங்க. இதை விட பெரிய மரியாதைக்கு வேறு யாருமே தகுதியானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆனந்தன் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு, இல்லை வேணாம் ராமா, நான் சாதாரணமானவன் அப்படின்னும்போது, கிடையாது, என்னுடைய தந்தைக்கு சமமானவன், அவருக்கு மாத்திரம்தான் என் மேலே பாசமும் பற்றும் அதிகமாக இருக்கும். எங்கள் அப்பா தான் என்னை இந்த மாதிரியெல்லாம் கேட்பாரு, அந்த ஸ்தானத்தில் நீ கேட்ட, உட்காரிங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அந்த காலை கழுவி பாத பூஜை செஞ்சு கழுத்தில் மாலையை போட்டு அவரை வணங்கும்போது அந்த இடத்துல இருந்த அத்தனை பேரும் கண் கலங்க ஆரம்பித்தாங்க. நம்ம மனசில் ஒரு ஆசைகள் இருக்கும், அதாவது நமக்கு இந்த நேரத்தில் இவங்க இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ராமருக்கும் இந்த சிம்மாசனத்தில் நான் உட்காரணும்னு ஆசைப்பட்டது என்னுடைய தந்தையான தசரதன். ஆனால் அந்த காட்சியை பார்க்க அவர் இல்லை. ஆனால் கடவுளாக இருந்தால் கூட பாருங்கள், அவருடைய மனசில் தோணுன அந்த எண்ணம் தான் இந்த ஆனந்தனுக்கு நினைவு இங்கே வர வேண்டிய சூழ்நிலையாச்சு. இந்த முனிவர்கள் கால் பட்டதுனால அவருடைய அந்த புத்து விலகுச்சு. அப்போ தான் அவருக்கு ராமர் வளர்ந்துட்டாரு, அவருக்கு தான் பட்டாபிஷேகம் நடக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது. அதனால் அவர் இந்த இடத்துக்கு வந்தார். இந்த இடத்துல ராமர் அவரை கொஞ்சம் கூட அவமானப்படுத்தலை. மிக பெரிய அரசன், உலகத்தையே ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு தகுதி மிக்க ஒரு அரசன் கூட செஞ்ச நன்றியை மறக்கலை. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அவர் தன்னுடைய கோலம் நல்லா இல்லை, அதாவது கிழிஞ்ச ஆடை ஜடாமுடியோடு இருந்தாலும் இந்த ராமர் அதை பற்றி கவலைப்படலைங்க. அப்படியே சேர்த்து அணைச்சிக்கிட்டாருங்க. அப்படியே கண் கலங்க ஆரம்பித்தார். என்னை மன்னிச்சிரு, உன்னுடைய இந்த மாற்றத்துக்கு நான் ஒரு காரணமாயிட்டேனே, மன்னிப்பை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. ராமர் தான் கடவுள் அப்படின்றத விட மனுஷனாக வாழ்ந்திருக்காரு. ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றத அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம்னா உடனே அந்த மன்னிப்புன்றது நம்மளுக்கு நிஜமாகவே மிகப்பெரிய சக்திங்க. அதை நம்ம நிறைய பேர் கேட்க தயங்குறோம். ராமர் அதை தான் செஞ்சார். இந்த ஆனந்தன் கிட்ட மன்னிப்பு கேட்டார். நான் சொல்லாமல் வந்தது என் தப்பு, அதனால் உன்னுடைய வாழ்க்கையே மாறி போயிடுச்ச, அதுக்கு பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்குது. அதையும் இந்த ராமர் கடவுளாய் இருந்தாலும் மனுஷனாக அதை செஞ்சுருக்காரு. பிராயச்சித்தம்ன்றது மன்னிப்பை விட வேறு எதுவுமே இல்லை. அந்த இடத்துல அவரை தன்னுடைய தந்தையாக நினச்சி பாத பூஜை செஞ்சது கடவுள் இதெல்லாம் நம்மளுக்கு உணர்த்துகிற ஒரு விஷயம். நமக்கு முதல்ல ஒரு தவறு நடந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்கணும். அடுத்தது பிராயச்சித்தம், அது நமக்கு நம்மளுடைய பிற்கால வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு உதவிகள் கிடைச்சதுமே இந்த பிராயச்சித்தம், அதுக்காக நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது இல்லைங்க.
ஆனால் ராமருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கு. அவர் இருக்கிற அந்த அயோத்தியில் மிக பெரிய பெரிய பிரபலங்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் இவர் நினச்சிருந்தா விஸ்வாமித்திரரை பாதாபிஷேகம் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த வசிஷ்டருக்கு பண்ணியிருக்கலாம், யாருக்கு வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த சக்தி வாய்ந்த இறைவன் பாத பூஜை செஞ்சது ஆனந்தனுக்கு தான். அதனால தான் அவர் ஆனந்த ராமன் அப்படின்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ராமர் செஞ்ச ஒவ்வொரு செயலும் பார்க்கும்போது பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை செய்யணும். சின்ன ஒரு நாய் கூட அவர்கிட்ட பிரச்சனை சொல்லிச்சுன்னா அதுக்குண்டான பிராயச்சித்தத்தை அவர் உடனே செஞ்சு முடிப்பார். அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு அவர் அனுமதி கேட்டது யார்கிட்ட? அனுமன் கிட்ட. ஏன்னா அனுமனும் இவருக்கு நிகரான அந்த ராம பக்தர் தான். ஒரு பக்தனுக்கு தான் இன்னொரு பக்தனை பற்றி தெரியும் அப்படின்றதுனால நீயே சொல்லு, என் நாமத்தை தவிர எதையுமே இவர் நினைவு தெரிஞ்சதுலேருந்து சொல்லலை, நான் இவருக்கு என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்றத அனுமனுக்கிட்டேயே விட்டுட்டார். அனுமனும் கண்டிப்பாக இந்த அரண்மனையில் அவருக்கு நீங்கள் மரியாதை செய்யணும். அந்த இடத்துல அவர் இறைவனான்னு நினைக்கல, அவருக்கு அறிவுரை சொல்கிறாரு. எப்போவுமே அறிவுரை சொல்கிறது யாருன்றது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த அறிவுரை நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக யார் சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்கணுன்றது. எத்தனை விஷயம் இந்த ஒரு கதையில் இருக்குது பாருங்கள். அவர் ஏழைன்றதுனால அவருக்கு மரியாதை இல்லை. சரி, ஏதோ நீ ராமான்னு கூப்பிட்ட, சரின்னு நல்லது தான், சந்தோஷந்தான் உன்னை பார்த்தது அப்படின்னு சொல்லலை. அவரை உட்கார வைக்க வேண்டிய இடத்துல இவர் உட்கார வேண்டிய அந்த அரியாசனத்தில் தன்னுடைய தந்தைக்கு நிகராக உட்கார வச்சது அத்தனை பேருடைய கண்களையும் கலங்க வச்சது. அவருடைய அதாவது பாத பூஜை செஞ்சது, கால்களுக்கு அபிஷேகம் பண்ணி அவருடைய ஆசியை வாங்கினது. தந்தையாக இருக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லைங்க, அவருடைய சக்தி தான் அதிகம். அதாவது நல்ல நல்ல விஷயங்களை செய்ய செய்ய சின்ன வயசுலேயே கூட நம்மளை யார் வேணாலும் அம்மான்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டா கூட போதுங்க. அதுவே நம்ம செய்கிற ஒரு பெரிய சக்தி. வயசு வித்தியாசமே கிடையாது அந்த இடத்துல, அதுவும் இருக்குது. பக்திக்கு அளவே கிடையாது. ஹனுமன் தான் இந்த விஷயத்தை சொன்னது. ஆனால் ஹனுமன் சொன்னதை நான் ஏன் கேட்கணும், நீ ஒரு விலங்கு தானே அப்படின்னு நினைக்கல. அறிவுரை யார் சொன்னாலும் இந்த இடத்துல வசிஷ்டர் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா நம்ம விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அனுமதி கேட்டது யாருக்கிட்ட? இந்த ஹனுமன் கிட்ட தான். அதாவது எனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி யாருக்காக இருந்தாலும் அதை நான் கண்டிப்பாக பின்பற்றுவேன். இதில் இத்தனை விஷயம் இருக்குது. அதனால தான் இந்த ராமருக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஆனந்த ராமா அப்படின்னு கூப்பிடும்போது அவருக்கு அந்த சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும். தன்னுடைய தந்தை ஸ்தானத்தில் ஒருத்தரை வச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சக்தி கிடைக்கும் பாருங்கள். இந்த ராமர் அவருக்கு இதுக்கு மேலே மரியாதை செலுத்த முடியாது. ஏன்னா தன்னுடைய தந்தை ஸ்தானத்தில் வச்சு அவர் கூப்பிட்டதுனால தான் அவரை ஆனந்தராமன் அப்படின்னு கூப்பிட்றோம். ஆனந்தராமன் சொல்லும்போது அவருக்கு தன்னுடைய அந்த நண்பனுடைய பேர் ஞாபகத்துக்கு வந்துடும். நமக்கு தெரிஞ்சு இந்த குசேலர் கதைன்றது அது பிரம்மாண்டமான கதைங்க. அது இன்னொரு பதிவில் சொல்கிறேன். அந்த கதைன்றது நம்மளுக்கு கிருஷ்ணர் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த ஆனந்தராமன், இந்த ராமாயணத்தில் ஒரு குசேலர் அப்படின்ற விஷயம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? நிச்சயமாக இந்த கதை மூலயமா ஒரு நிறைய விஷயங்களை, அறிவுரைகளை தெரிஞ்சிருப்பீங்க. ஒவ்வொரு புராணத்திலையும் நமக்கு வாழ்க்கை ரகசியம் நிறைய இருக்குங்க. நமக்கு இதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை கேட்டு நம்ம அந்த மகிழ்ச்சியில் அந்த அறிவுரையை பின்பற்றணும். நமக்கு யாரும் வாழ்க்கை பாடம் சொல்லி கொடுக்க வேணாங்க, இந்த புராணங்களே சொல்லி கொடுக்குது. இதுக்காக நம்ம ஒருத்தர்கிட்ட போய் தயங்கி நிற்க வேணாம். நீங்கள் இந்த கதைகளை கேட்டு 4 பேருக்கு பகிர்ந்து கொடுங்க. அதுவும் ஒரு விதமான ஒரு பணிவிடை தான், இறை பக்தியை வளர்க்குறது தான். நிச்சயமாக உங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய கதைகள் தேவைன்னா கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட்டில் பதிவு போடுங்க. இந்த ஆனந்தராமன் போல் நிறைய அதிசயமான கதைகளை உங்களுக்கு சொல்ல நான் தயாராக இருக்கேன். வேறு என்ன பற்றி பேசலாம் அப்படின்றத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய இறை சக்தியை வளர்த்துக்குங்க. கடவுளோட
விஷயத்தை 4 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கறதும் ஒரு விதமான ஒரு பூஜை மாதிரி தான் இதுவும். இன்னொருத்தருக்கு நீங்கள் இந்த சக்தியை உணர்த்துறீங்க. இதனால் அவங்க கேட்கும்போது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் பாயிண்ட்டாக கிடச்சிட்ருக்கும். இது தாங்க ஒரு விதமான ஒரு பூஜைக்கு சமம். நீங்கள் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.